கர்த்தர் நம் மத்தியில் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? அவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் இப்பொழுது இருப்பதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் குடும்பத்தாரோட சந்தோஷமாக வாழ்ந்து சாப்பிட்டு நல்லா தூங்கி முதிர் வயது வரைக்கும் இந்த பூமியில் சாட்சியாக இருப்பீர்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் தொடர்ந்து தேவனிடத்தில் கேட்க வேண்டிய காரியங்களில் ரொம்ப முக்கியமானது, ஒரு மனிதனுக்கு வீடு வேண்டும் அல்லது ஒரு நல்ல குடும்பம் வேண்டும், நல்ல குடும்ப அமைப்பு வேண்டும் என்பதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதன் கர்த்தர் மேல அவனுடைய நம்பிக்கையை வைத்து விசுவாசத்தை வைத்து ஒரு வீட்டை கட்டுவானானால் அந்த வீடு என்றென்றைக்கும் தலைமுறைகளை தாண்டி நிலை நிற்கும். இன்றைக்கு நீங்க 2000 வருஷத்துல வாழறீங்க, 3000 வருஷம் தொடங்கும், 3001 3025 வரும். அப்போ ஒரு நூற்றாண்டு முடியும் போது உங்கள் சந்ததிகள் பூமியில் இருக்கும். ஆமேன் சொல்லுங்க. உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளோட சந்ததி இருக்கும். யாரோட இருக்குன்னா கர்த்தரோட இருக்கும். ஆமென். அதற்கு என்ன அவசியம்னா அந்த வீட்டை எங்கே கட்டணும்? எடுங்க மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 24 இருந்து வாசிக்க கேட்போம். ஆகையால் எவனோ கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அது விழுந்தது, விழுந்து முழுவதும் இருக்கிற இடம் தெரியாமல் அழிந்தது. கண்களை மூடி ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவரே, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் வார்த்தைகளை மைய முக்கியப்படுத்தி இருக்கிறீர். இந்த வார்த்தைகளை கொண்டும் பிள்ளைகளோட பேசுங்க. நான் ஒரு அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், தாழ்த்துகிறேன். இந்த பலிபீடத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒரு நேரடி தொடர்பு வரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஒரு மனிதனுக்கு முதல்ல வீட்டை கட்டி கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் கட்டி கொடுத்தார். ஒரு மனிதனுக்கு முதல்ல திருமணம் செய்து வைத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் செய்து வைத்தார். ஒரு மனிதனுக்கு முதல்ல வஸ்திரம் கொடுத்தது யாருன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அப்ப இதெல்லாம் ஏன் மனிதனுக்கு கொடுத்தார்? என்ன, அவனை அவ்வளவு நேசிச்சார். ஆமென் சொல்லுங்க. ஆனால் அவர் கட்டி கொடுத்த வீட்டையே சத்துரு இடித்து விட்டான் உள்ளே முகுந்து. அவர் கட்டி கொடுத்த அந்த வீடே இடிக்கப்பட்டு போன வீடாய் மாறி போய் விட்டது. அதனால அந்த வீட்டை அவர் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள திரும்ப மனிதன் போகாதபடி அதிலே சுடரொளி பட்டயத்தை ஏந்துகிற தூதர்களை வைத்து வெளியே அவனை கொண்டு போய் வெளியே ஒரு வீடு கட்டி கொடுத்தார். அந்த வீடு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அப்படியே வேர்வை சிந்தி ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற வீடு. ஆமென் சொல்லுங்க. அந்த வீட்டை கூட சத்துரு என்ன பண்ணான்னு கேட்டீங்கன்னா நோவா என்கிற ஒரு மனிதனுக்கு வீட்டை கொடுத்தார். அந்த வீட்டிலே அவன் குடிகாரனாய் மாறி போய் வஸ்திரம் விலகி தேவனோடு படுத்து கொண்டிருந்த மனிதன் என்ன ஆயிட்டான்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய அந்த வீட்டை நிர்மூலமாக்கி விட்டான். அதிலிருந்து ஒருத்தரை கர்த்தர் கண்டுபிடித்தார். அவர் தான் ஆபிரகாம். ஆமென். அந்த வீடு இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்கிறது. கை தட்டுங்களே. ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய நம்முடைய வீடு இன்றைக்கு வரைக்கும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் ஆபிரகாமின் தேவன், நம் தேவன். ஆமென். அப்ப அந்த வீடு, குடும்பம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். பாருங்க, பலதரப்பட்ட செய்கைகள், குணாதிசயங்கள் கொண்டவங்க, சுபாவங்கள் கொண்டவங்க ஒன்றாய் ஒருங்கிணைந்து ஐக்கியப்பட்டு வாழ வேண்டிய இடம் தான் வீடு. பல குணம். உங்க அப்பா மாதிரி பையன் இருக்க மாட்டான், அம்மா மாதிரி பொண்ணு இருக்காது. பாருங்க, பலதரப்பட்ட குணங்கள் இருக்கும், பலப்பட்ட சுபாவங்கள் இருக்கும். இவைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு வீட்டில் வாழணும். ஆமென் சொல்லுங்க. அந்த வீட்டில் கவனிக்கணும், உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை உத்தமமாய் தேடுகிறவரும் இருப்பார்கள், ரட்சிப்பே இல்லாம வாழறவங்களும் வீட்டில் இருப்பாங்க. ஆனா சும்மா சர்ச்சுக்கு வருவாங்க. சில எல்லாம் 2-3 வாரம் கூட சர்ச்சுக்கு வரமாட்டாங்க. அவங்களாம் சும்மா கிறிஸ்டின். என்ன கிறிஸ்டினே? சும்மா பேருக்கு நான் கிறிஸ்டின்னுவாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்க கூடாது. அவங்களெல்லாம் நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்க கூடாது எப்பயுமே சபையில். சொல்லிச்சு பார்த்தீங்களா, வியாழக்கிழமை ஆப்ரேஷன் வேணான்னு ஜெபம் பண்ணிச்சான். ஏன் சனிக்கிழமை டாக்டர் தங்க வச்சுட்டா நான் சர்ச்சுக்கு போக முடியாது ஏசு ராஜா. ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு நன்மை நடக்கலைங்க அந்த பிள்ளைக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், அப்பா ஒரு 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 ரட்சிக்கப்படாத மனுஷன், அவங்க இருந்த வீட்டுக்குள்ள நீங்கள் ஒரு மணி நேரம் இருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த பிள்ளைக்கு கர்த்தர் மேல அன்பு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
ரட்சிக்கப்பட்டவர்களுடைய அடையாளம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த வீட்டில் இருப்பார்கள். அதே வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்களும் இருப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வீட்டுக்குள்ள கோபக்காரர்கள் இருப்பாங்க, வீட்டுக்குள்ள சண்டைக்காரர் இருப்பாங்க, கலகம் பண்ணுகிறவர்கள் இருப்பாங்க, பாவம் செய்பவர் இருப்பாங்க, பெருந்திண்டி எந்த நேரமும் திண்டு கொண்டே இருப்பவர்கள் இருப்பாங்க, கீழ்ப்படியாதவர் இருப்பாங்க, உலக ஆசை நிறைந்தவர்கள், இச்சை நிறைந்தவர்கள் அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அதே நேரம் நல்லவர்கள் அந்த வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. நல்ல குணம் இருக்கும், அன்பு இருக்கும், நற்சாட்சி இருக்கும், இரக்கம், தானம், தர்மம், கீழ்ப்படிதல் உள்ளவங்களும் இருப்பாங்க. பாருங்க, ஒரே வீடு தான். ஒருத்தருக்கு ஆண்டவரை ரொம்ப பிடிக்குது, ஒருத்தருக்கு ஆண்டவரை பிடிக்கல. எப்ப பாரு ஆண்டவர், எப்ப பாரு ஜபம் பண்ணி தான் இப்படி ஆகி போச்சுன்னுவாங்க. ஒருத்தருக்கு பாருங்க ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு கிளம்புறதுன்னா அவ்வளோ பிடிக்குது, சபைக்கு போறதுன்னா சிலருக்கு பிடிக்கல. பாருங்க, எல்லாரும் எங்க இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற ஆட்களை நீங்க ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி மாத்தணும். அப்படி இருந்திருக்காங்களா பாஸ்டர்? நிறைய உதாரணம் பைபிள்ல சொல்லுவேன். ஆதியாகமம் 49 அதிகாரம் எடுக்க வேணாம், நான் சொல்றதை வண்டி கவனிங்க. அவங்க பிள்ளைங்களை பத்தி பெத்த அப்பா சொல்றார், இவன் இவ்வளவு கோபக்காரன், இவன் இவ்வளவு மூர்க்கன், இவ்வளவு பழி வாங்குறவன், இவன் தந்திரம் பண்றவன், தான் பிள்ளைகளை பத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். அப்போ அதை தாண்டி உபாகமம் 33 வரும்போது மோசே அவர்களை பத்தி அப்படியே சொல்றாரு, இவனா இப்படி இருந்தான் ஆனா இப்ப மாறிட்டான். ஆமென் சொல்லுங்களேன். நீங்க 49 அதிகாரம் 39 உபாகமம் 30 வீட்டில் போய் வாசிங்க. அங்க அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட், வீட்டில் அவன் வெளியே வந்து பழுகி பெருகும் போது அவன் சுபாவங்கள் மாற்றப்பட்டது. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தருடைய ஆலயத்தையும் கர்த்தரையும் நம்பினான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவர்களை கர்த்தருடைய காரியத்தில் நீங்க ஈடுபடுத்தி படிப்பித்து வசனத்தின்படி வாழ வைக்கணும். அப்படி நீங்க ஒருவேளை வாழ வைக்காத பட்சத்தில் அந்த வீடு, நல்லா கவனிங்க, கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற திட்டங்கள், நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பூரணமா அந்த வீட்டுக்கு கிடைக்காது. ஆமென். ஏன் சரி செய்யணும் பாஸ்டர்? நம் நடுவுல கர்த்தர் இருக்க விரும்புகிறார், நம் வீட்டிலே கர்த்தர் இருக்க விரும்புகிறார். நல்லா கவனிக்கணும் நான் பேசுறத, கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ண, நல்லா கவனிக்கணும் நான் பேசுறத. தேவன் சீனாய் மலையில கோபமா இறங்கினதான் ஜனங்க பார்த்தாங்க. இவங்க பயந்துட போறாங்கன்னு சொல்லிட்டேப்பா, இந்த ஜனங்கள் மத்தியில நான் வாசம் பண்ணணும். கிழக்கே மேற்கே 3 கூடாரம், வடக்கு 3 கூடாரம், இங்க 3 கூடாரம், தெற்கு 12 கூடாரம் போடு, இவர்கள் நடுவிலே இருப்பதற்கு நான் விரும்புகிறேன். புதிய ஏற்பாடு முழுவதும் இயேசுவை பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு தான் போவார். மாத்தாள் வீட்டுக்கு போவார், மரியாள் வீட்டுக்கு போவார், எவிரி வீட்டுக்கு போவார், கப்பர்நகும் வீட்டுக்கு போவார். ஏன்? அவர் வீட்டை உண்டாக்கினவர் அந்த வீட்டிலே வாசம் பண்ண வேண்டும். நான் இப்படி சொல்லட்டுங்களா? உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஆளை நீங்க சரி பண்ணல, அவங்களை கர்த்தருடைய காரியத்துக்கு ஏத்தா நடக்கலனா, அவர்களை வைத்தே உங்கள் வீடை இடித்து விடுவான் சத்துரு. ஆமென். அபிகாயிலுடைய புருஷன் இந்த வேதத்தில் அழகுள்ள யூத பாரம்பரியத்தில் அழகுள்ள பெண்கள் 5 பேர் தான் பைபிளில். அழகுனா அழகு. அதில் அபிகாயில் ஒருத்தி. தான் புருஷன் அவன் நாபால் எப்படி பேலியாளின் மகனா இருக்கிறான்னு தெரிஞ்சோம், அவனை சரி பண்ணாமையே விட்டா அந்த அவனுடைய வீடு இடிந்து போனது. நல்லா கவனிங்க, வீட்டில் இருக்கிறவங்களை ஆரம்ப காலங்களிலே நீங்க சரி பண்ணணும். ஏன்னா வீடு கர்த்தர் உலாவுகிற வீடு, கர்த்தர் வாசம் பண்ணுகிற இடம். கர்த்தர் நம்ம வீட்டில் இருப்பாரானால் நம் வாழ்க்கையில் எல்லாம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த தேவனுடைய வீடாய் அந்த வீடு மாறுவதற்கு வீட்டில் இருக்கிறவர்களை நீங்க சரி பண்ணணும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அதனால தான் யோசுவா 24 அதிகாரம் 15 வசனம் வாசிங்க. யோசுவா 24:15 வாசிங்க. யோசுவா 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்க பார்வைக்கு ஆகாது என்று நீங்கள் காண்பீர்களானால் நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்று சொல்லுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாரோ கர்த்தரையே சேவிப்போம். ஆமென். நல்லா கவனிங்க, சின்ன வயசுல புறப்பட்டான் எகிப்தில இருந்து. அந்த மனுஷன் வனாந்தரத்தில் நடந்து வரும்போது கவனிங்க, என்ன நிமிந்து பாருங்க, இந்த மனிதனோட நடந்த அத்தனை பேரும் மரித்து போனார்கள். இந்த மனிதனோட பிறந்த அத்தனை பேரும் மரித்து போனார்கள். அத்தனை குடும்பங்களும் அழிந்து போனது. ஆனா இந்த மனுஷன் மாத்திரம் தான் பிள்ளைய, தான் மனைவிய பத்திரப்படுத்தி, நான் சொல்றேன் எலியேசரு, கெர்சோமு, இப்படி நல்ல நல்ல மனிதர்களோட தன் பிள்ளைய பழக விட்டுருப்பான் நான் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்காக வைராக்கியம் பினகாசு இவர்களோட பழக விட்டுருப்பான். நாதா பபி மாதிரி அக்கினியை கொண்டு வந்தவங்க கிட்ட போய் ஒரு நாள் பேசியிருப்பான். யோசுவா புள்ள, டேய் அவங்களாம் பேசாதப்பா, வாப்பா, அவனா உன்னை டைவர்ட் பண்ணிட்டான்னு இருப்பான். இந்த யோசுவாவுடைய மனைவி தேவையில்லாத கூடாரத்தில், ஐயோ எங்களுக்கு இறைச்சி இல்லையேன்னு முறுமுறுத்த கூடாரத்தில் இருந்தவங்களோட ஸ்நேகம் வச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க கூடலாம் சேராத உன்னை பின்மாற்றம் அடைய பண்ணிடுவாங்கன்னு அந்த குடும்பத்தை வனாந்தரத்தில் அவன் காப்பாற்றி எங்க கொண்டு வந்துட்டான்னு கேட்டா கானானின் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துட்டான். மகனே, நான் இன்னைக்கு சொல்றேன், வனாந்தரத்தில்
வருகிற நீ தேவையில்லாத நபர்களோட, தேவையில்லாத ஆட்களோட நீயும் குடும்பமும் பழகுவீர்களானால் அவர்கள் மூலமாகவே வனாந்தரத்திலே மடிந்து போய்விடும் நம் வீடு. நான் எச்சரிக்கையா சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தரை சேவிக்கிறவர்களோட தான் நீங்க இருக்கணும். அது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா வந்திருக்குது. என்ன வந்திருக்கு தெரியுமா? நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கே சேவை செய்வோம். உன்ன டிரான்ஸ்லேஷன் ஊழியம் செய்வோம். ஆமே. அதனால தான் நான் சொன்னேன், கர்த்தருக்கு கீழ்ப்படியாதவர்களை உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, தேவ ஆலயத்தை விரும்பாதவங்க உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, ஜபம் பண்ணாதவங்க உங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா, பைபிள் எடுத்து படிக்காதவங்க பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, பைபிள் எடுத்து படிக்காதவங்க கணவனை பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கும் வீட்டில் குடும்ப ஜபத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காதவங்களை பார்த்தா ஆரம்பத்திலேயே நீங்க சரி பண்ணணும். நீங்க ஆரம்பத்தில் சரி பண்ணாம 5 விளையாதது 50 என்ன பண்ணாது? ஆமா, சொல்றாரு பாருங்க, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில நடத்து. அவன் முதிர் வயதில் அதை என்ன பண்ண மாட்டான்? பிரம்பினால் அடித்தா அவன் என்ன பண்ண மாட்டான்? போலீஸ்காரன் அடிக்கிறதுக்கு முன்னே நம்ம அடிச்சு சரி பண்ணிடணும். ஆமென் சொல்லுங்க. அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டுடும். அதனால தான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி ரட்சிக்கப்பட்டவங்களை தான் கல்யாணம் பண்ணணும். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளோனே கர்த்தர் காமிச்சார் பாஸ்டர், தரிசனம் பாஸ்டர், எதிர்க்க ஸ்கூலுக்கு போகும்போது வந்தார் பாஸ்டர், லவ் லெட்டர் கொடுத்தார் பாஸ்டர், பார்த்தா நல்ல குடும்பம் பாஸ்டர், பெரிய ஆளு பாஸ்டர். இல்ல, அது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, சின்ன காற்றடிச்சாலே குடும்பம் காணாம போயிடும். அல்லேலூயா. நான் கடந்த 3 வாரமா ஒரு குடும்பத்தை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஒன்னு ஆபிரகாமுடைய குடும்பம். அந்த ஆபிரகாமுடைய குடும்பத்திலே ஆபிரகாம் இருந்த இடம் எங்க தெரியுமா? தேவன் வாசம் பண்ணுகிற வீட்டிலே உட்கார்ந்து இருந்தார். ஆனால் இவனோடே புறப்பட்ட லோத்து தெரு முனையில ஊர் வாசல்ல உட்கார்ந்து இருந்தான். நீங்கள் எங்கே உட்கார்ந்தார் கர்த்தர் உங்க வீட்டிலே இருப்பார் என்று பேசினேன். கடந்த வாரம் என்ன பேசினேன்? இன்னமும் பேசுனீங்க பாஸ்டரா? தேவ தூதர்கள் வந்தபோது அந்த வீட்டில் இருந்த ஆகாரத்தின் திரட்சி, ஆசீர்வாதத்தின் ஆகாரம், அந்த பிள்ளைங்களை கர்த்தர் வைத்திருந்த செழிப்பை காண்பித்தேன். அதே இன்னொரு மனிதன் வீட்டில் காமிச்சேன். அவனுடைய மனைவி இல்ல, பிள்ளைங்க இல்ல, அவனுக்கு பாவம் சப்பாத்தி சுட தெரியல, சுட தெரியாத அரவேக்காடு சப்பாத்தியை கொண்டு வந்து தூதருக்கு முன்ன தொட்டுக்க கூட இல்லாம வச்சான்னு காட்டினேன். ஆமென் சொல்லுங்க. சில வீடுகளில் இப்படி இருக்குது பாருங்க, சாப்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு முடியல. ஏன்? அந்த வீட்டுக்குள்ள யாருடைய அன்பு மைக்கியமுமா அரவணைப்பு இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு என்ன பேச போறோம்? அதே ஆபிரகாமுடைய வீட்டில் ஒரு 40 நிமிஷம் மாத்திரம் பேசுறேன். நீங்க எடுத்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 9 இருந்து வாசிங்க. பின்னு கர்த்தர் மம்ரேயின் சம பூமியிலே அவனுக்கு தரிசனமானார், உட்கார்ந்திருந்தான். ஆமென். 9ஆம் வசனம் வாசி மகளே, 9ஆம் வசனம் வாசி. உன்னுடைய மனைவி சாராள் எங்கே என்றார்கள். அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்றான். அப்பொழுது அவன், ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமா உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். இது பேசுறது இயேசு கிறிஸ்து. அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இது ஆபிரகாமோட பேசுவது யாருன்னு கேட்டீங்கன்னா இயேசு பேசுகிறார். நம்ம வீட்டில் யார் பேசணும்? யார் பேசணும்? இயேசு பேசணும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் நிச்சயமாய் உன்னிடத்தில் திரும்பி வருவேன், அப்பொழுது உன் மனைவியாகிய சாரால் ஒரு குமாரன் இருப்பான் என்றார். இருப்பான் என்றார். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ளே கர்த்தர் இருந்தார், இயேசு இருந்தார், 2 தூதர்களோட வந்திருந்தார். அப்படியே ஒரு மனுஷங்கிட்ட பேசுறார் பாருங்க, முகமுகமா பேசுறார். இன்றைக்கும் நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். ஆபரேஷன் தியேட்டர்ல கூட இருப்பீங்களாப்பா? இருப்பேன். யார் மூலமா இருப்பேன்? அந்த ஆயா மூலமா இருப்பேன். சொல்ல மாட்டீங்களா? ஆமே. அல்லேலூயா. வனாந்தரத்தில் போகும்போது எங்க போறது அட்ரஸ் தெரியாது, யாரோ ஒருவர் வருவார். எங்க அலையறீங்க? பார்த்தேன், இங்க போனோம். ஐயோ அங்கதான் போறோம் வாங்க. அவர் தான் இயேசு. அதனால தான் சொல்றான், எபிரேயர் ராக்கேன் அந்நியர்களை உபசரிக்க நாடுங்கள், ஏனென்றால் உங்களை அறியாமலே நீங்கள் தேவ தூதர்களை போஷித்தது உண்டே.
ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு இயேசு வெள்ளை துணி போட்டு அப்படியே வந்தார்னா அப்படியே பயந்துருவீங்க நீங்க. ஆமேன். அதனால நல்லா கவனிங்க, இந்த ஆபிரகாமுடைய வீட்டில் வேஷமாய் அல்ல, இயேசுவே வந்தார். அதனால தான் யோவான் 8ஆம் அதிகாரத்தில் உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னை காண ஆசையாய் இருந்தான், என்னை கண்டு களி கூர்ந்தான். ஆமேன். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறார். நான் நல்லா கவனிங்க, ஒரு வீடு ஆண்டவருக்கு பயந்து ஐக்கியப்பட்டு ஆண்டவரோடு வாழும்போது அங்கே கர்த்தருடைய வார்த்தை மாத்திரமல்ல, கர்த்தரே இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிச்சிட்டான். ஒரு மனிதனுடைய வீட்டில் அன்பு இருக்கிறது, ஐக்கியம் இருக்குது, ஒரு மனதின் ஆவி இருக்குனா அங்க முதல்ல கர்த்தர் இருக்கிறார், இரண்டாவது கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, மூன்றாவது வாக்குத்தத்தம் இருக்கிறது, நாலாவது தீர்க்க தரிசனம் இருக்கிறது. இன்னைக்கு இதை தான் பேச போறோம். முதல்ல உங்க வீட்டில் கர்த்தர் இருக்கணும், இரண்டாவது உங்க வீட்டுக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்கணும், வார்த்தை இருக்கணும், மூன்றாவது உங்களை குறித்த தீர்க்க தரிசனம் இருக்கணும். இந்த மூன்று ஒரு ஆவிக்குரிய வீட்டில் இருக்கணுங்க கட்டாயம். நம்ம வீடு எப்படியே யாரோடைய வீடு மாதிரியோ, நம்ம வீடு புறஜாதி மாதிரி, ஐயோ நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல பயமா இருக்குதுன்னு வாங்க பாருங்க. புறஜாதி அப்படி இல்லை. நாளைக்கு என் வீட்டுக்குள்ள நன்மை நடக்கும், ஏனென்றால் என்னையும் என் குடும்பத்தையும் குறித்து கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் என் பிள்ளைகள் மேல். ஆமெனே சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க வீட்டுக்குள்ள இருக்கணுங்க எப்பொழுதும் பாடல், எப்பொழுதும் தேவ பிரசன்னம். பிலிப்புனுடைய வீடு எப்படி இருந்ததுதான் தெரியுமா? 4 குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்றவங்க இருந்தாங்களாம் பிலிப்பு வீட்டில். அந்த பொண்ணுங்களுக்கு காலையில எழுந்தா என்ன வேலை, 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நான் தீர்க்க தரிசனம் சொல்றேங்க வர ஜனத்துக்கு, அப்புறம் நான் போயிடுறேன், உள்ள வேலை இருக்குது. 12லேருந்து 3 வரைக்கும் ஒரு பொண்ணு. எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த ஊழியக்காரர் வந்தாலும் எந்த வீட்டை தேடி வராங்கன்னு கேட்டா கர்த்தர் இருக்கிற பிலிப்பினுடைய வீட்டை. சிஸ்டர் பிரதர், இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வீட்டில் இயேசு இருப்பார், இயேசு இருக்கணும், இயேசு இருக்க போறார். ஆமென் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் என் எதிர்பார்ப்பு, என்னுடைய ஆசை எல்லாம் இந்த அப்போஸ்தல கிருபை சபையில் இருக்கிற விசுவாசிகள் வீடு தீர்க்க தரிசனத்தின் வீடாய், ஜெப வீடாய், ஜெப குழுக்களை நடத்துற வீடாய், கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற வீடா இருக்கணும். சில வீடுகள்லாம் போய் ஜெபம் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிடலாம், சொல்ல முடியாது இல்ல, ஜெபம் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் இந்த வீட்டுக்குள்ள ஜெபாவி இருக்குதா, இந்த வீட்டில் ஜெபம் பண்றாங்களா, இந்த வீட்டில் பைபிள் படிக்கிறாங்கன்னு ஆவியானவர் தெளிவாக காமிச்சிருவார். ரொம்ப நேரம் ஜெபிக்க முடியாது, வசனமே வராது. ஆசீர்வதி ஆசீர்வதி, சொத்து ஆசீர்வதி, ஆறு ஆசீர்வதி, உயிரோட வெய்யும் சாவச்சிடாதீங்க, ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அப்பயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம், இந்த நான் 4 வசனம் கூட சொல்லலையே, உன் வீட்டில் கர்த்தரோட வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க. சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை இல்லாத வீடுகளிலே என்ன பாஸ்டர் இருக்கும்? சண்டை எப்ப பாரு, வெறுமை இருக்கும், அழுகை இருக்கும், பயம் இருக்கும், வியாதி இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள கடன் இருக்கும், போராட்டம் இருக்கும். நான் இப்ப சொல்றேன், பிசாசின் கிரியைகள் அதிகமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை இருக்கும் வீட்டை, இல்லாத வீட்டை எளிதில் கண்டுபிடிச்சிடலாங்க, ரொம்ப எளிதில் கண்டுபிடிச்சிடலாம். கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க வீட்டை பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை சுக வாழ்வா இருக்கும், சந்தோஷமா இருப்பாங்க. வியாதி விக்கனங்களுக்கு கர்த்தர் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எப்போ? கர்த்தருக்கு சட்டைகளில் நீ அடைக்கலமா இருக்கும்போது. கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். இருக்கிறாரா பிரதர்? கர்த்தருக்கு பிரியமானது இருக்குதா? ஆபிரகாமுடைய வீட்டிலே கர்த்தர் தேடி வந்து ஆபிரகாமோட வார்த்தையை கொண்டு பேசுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்க வாழ்க்கையில வருகிற சோர்வுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் ஜெயிச்சிருவீங்க. அதெல்லாம் உங்களை மேற்கொள்ளாது. கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறவன் எதை பார்த்தும் பயப்பட மாட்டான். ஆபிரகாம் லிங்கன் என்கிற ஒரு மனுஷன் அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு எத்தனையோ ஜனாதிபதிகள் வந்துட்டாங்க, ஆனா ஆபிரகாம் லிங்கனை போல ஒரு ஜனாதிபதி அந்த தேசத்துக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுவதை, கர்த்தர் தன்னோடு வைத்துக் கொள்வதில் அந்த மனுஷனுக்கு நிகரானவர் வேற யாருமே கிடையாது. அந்த மனுஷன் கர்த்தரை அவ்வளோ தேடுவாராம் பாருங்க. ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்து விட்டாங்களாம் பாருங்க, படிப்பே வரல, படிப்புல ஃபெயிலா. ஸ்கூல்ல எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, படிப்பு வரல. அப்பா செருப்பு தைக்கிற வேலை செய்யறவரு, அப்பா என்ன பண்ணாரா, செருப்பு தைக்கிற வேலைக்கு வந்துடுறா அப்படின்னு செருப்பு தைக்கிற வேலைக்கு கொண்டு போய் விட்டா அந்த செருப்பை கூட தைக்க முடியலையா, அதுலயும் தோல்வி. சரி என்னடா பண்றது, வயசு வந்துச்சு, கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம் பாருங்க. ஒரு பிள்ளை கூட வளரும் போது அன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் செத்து போகுது. சரி என்ன பண்றதுன்னு தெரியல. சரி அரசியல் போனா நல்லா இருப்பேன்னு சொல்றாங்களேன்னு வார்டு மெம்பருக்கு, கவுன்சிலருக்கு நிக்கிறாரு, தோத்துட்டாரு. அவர் இருந்த மாகாணத்தில் மேயருக்கு நிற்கிறாரு, தோத்துட்டாரு. மனைவி இவரை விட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல. ஆனா கர்த்தரை மட்டும் விடல. ஒரு நாள் ஆண்டவர் என்ன பண்ணாரா, அவர் படுத்திருந்தாராம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில சிறு வயது முதல் இந்த வயது வரைக்கும் தோல்வி தோல்வி தோல்வி,
நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, என்ன பார்க்கிறவங்களாம் பரியாசம் பண்ணக்கூடிய அளவில் என் வாழ்க்கை மாறி போச்சு. நான் என்ன ஆண்டவரே பண்ணணும்னு படுத்து கொண்டிருந்த போது அவர் அறைக்குள்ள ஒரு பெரிய தேவனுடைய வெளிச்சம் பிரகாசித்துதான். இந்த தேசம் எவ்வளவு நீளமோ அம்மட்டுமாய் நடந்து திரி, நீ நடக்கிற தேசத்தை உனக்கு நான் தருவேன், உனக்கு நான் தருவேன். அவனால் நம்ம என்ன நினைக்கிறோம், ஆபிரகாமுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம் போல இருக்கு. இல்லையா, கர்த்தர் வார்த்தையை நம்புகிற யாரா இருந்தாலும் அவர்களோட கர்த்தர் பேசுவார். அவர் சொன்னார், ஆண்டவரே என்கிட்ட காசு கிடையாது, நான் இந்த தேசம் அமெரிக்கா நம்ம நாடு மாதிரி கிடையாது, அமெரிக்கா இந்தியாவை விட 6 மடங்கு பெருசு. அமெரிக்கா நீங்கள் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து டெக்சாஸ் போகணுன்னா ஃப்ளைட்டில் தான் போகணும். ஒருவேளை காரில் போனீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். டெக்சாஸ்க்கு லாஸ் ஏஞ்சலுக்கும் 3 மணி நேரம் டிஃப்ரெண்ட்டு. இங்கே 6 மணினா அங்கே 9 மணி இருக்கும். அப்போ எவ்வளோ தூரம் டிஃப்ரெண்ட் பாருங்கள். டெல்லிக்கு நமக்கும் கரெக்டாக 12-13 நிமிஷம் டிஃப்ரெண்ட்டு. அப்போ நல்லா கவனிங்க, அவ்வளோ பெரிய தேசத்தை சுத்தணும் ஆண்டவரே. இல்லை, அதற்கான ஆட்களை தருவேன். அவர் 3 ஆண்டுக்குள்ள தேசத்தை சுற்றினார், அரசியலில் ஜெயித்தார். பல ஆண்டுகள் கையை தட்டுங்கள. கர்த்தர் வார்த்தை இருக்கிற வீடு அது தோற்று போனாலும் சரிதான், அவன் வாழ்க்கை என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் ஒரு நாள் ஜெயிக்க வைப்பார். முந்தானத்து டிவி பார்த்துட்டு இருந்த பாருங்க, ஒரு அம்மா சாட்சி சொன்னாங்க பாருங்க. அந்த கூட்டத்துக்கு விசேஷமா போவாங்களாம். லாஸ்ட் சாட்டர்டே ஆனால் அந்த பிரேயருக்கு போவாங்களாம் பாருங்க. அந்த பிரேயருக்கு போனால் அந்த பிரேயரில் எல்லாருக்கும் மாசான அந்த வாக்குத்தத்த கார்டு கொடுப்பாங்களாம், அந்த வாக்குத்தத்த ஸ்டிக்கர் கொடுப்பாங்களாம். அந்த ஸ்டிக்கரை கொண்டு போய் அந்த அம்மா பீரோ பூரா ஒட்டிடுமா. பீரோவில் பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தமாக இருக்குமா பாருங்க. அவங்க வீட்டுக்காரர் கூட திட்டு வரான், பைத்தியமானி இவ்வளோ ஒட்டி வச்சிருக்கிற பீரோலன்னு திட்டு வரான் பாருங்க. ஒரு நாள் நடந்தது, இந்த அம்மா எங்கே போயிட்டாங்க, எங்கே போய் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க பாருங்க. வீட்டுக்குள்ள டமான்னு ஒரு சத்தம் போனா, பீரோ மேலே வச்சிருந்தா சாஞ்சி, பீரோ சாஞ்சி போய் தூங்கிட்டு இருந்த குழந்தை மேலே பீரோ விழுந்துச்சான். இவங்களால தூக்க முடியல, ஒன்றும் பண்ணல. அக்கம் பக்கத்துல கத்தனாங்க, கத்தி எல்லாத்தையும் தூக்கி பீரோவை எடுத்து பார்த்தா குழந்தை சிரிச்சுக்கினே வெளில எழுந்துருது. கை தட்ட மாட்டீங்க நீங்க. ஒரு சின்ன ரத்தகர், ஐயா கர்த்தருடைய வசனம் இருக்குமானால் வசனம் ஜெயிக்க வைக்கையா, கர்த்தருடைய வசனம் இருக்குமானால் கர்த்தருடைய, நான் பொய் சொல்லல, அந்த சொன்ன சாட்சியை சொல்றேன். உன்னுடைய வாழ்க்கையில நீ வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாயானால் கர்த்தர் உன் வீட்டிலே இருந்து உன்னோட பேசுவார். எத்தனை பேர் நம்பி ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? தற்கால கிறிஸ்துவர்கள் அற்புதத்தெல்லாம் நம்புறதே இல்லைங்க. எனக்கு தெரியுங்க, இந்த மாதிரிலாம் பாஸ்டர் இதெல்லாம் எங்களை டெம்ப்டேஷன் பண்றது இல்லைங்க. நிச்சயமா சொல்றேன், கர்த்தர் வீட்டில் இருக்கணும். லூக்கா 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 10:38 வாசிங்களே. அவள் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். இயேசு பிரயாணமாய் போகும்போது ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட அவள் தங்கும் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன், மகளே மகனே, உன் வாழ்க்கையில கர்த்தருடைய வீட்டிலே ஏற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே என் வீட்டுக்குள்ள நீங்க இருக்கணும். நம்பர் 1 பாயிண்ட், இயேசு கிறிஸ்து வீட்டில் இருந்தார் இருக்கணும். ஆபிரகாமுடைய வீட்டிலே இயேசு இருந்தார், மார்த்தாருடைய வீட்டிலே இயேசு. அவர் பார்க்கறாரு பாருங்க, ஊர் பக்கமா போறார். யார் என்ன ஏத்துப்பாங்கன்னு பார்க்கறாங்க, யாரும் ஏத்துக்கல. எல்லாம் சீரியல்ல பயங்கரமா மூழ்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். 7 மணிக்கு சித்தி, 8 மணிக்கு கோலங்கள். வாழ்க்கையே கோலமா போச்சு. கோலத்தை பார்த்தாலாம் எனக்கு தெரியும். ஆமா, இன்டர்நெட்ல பிஸியா இருக்க நான் நம்பாளு. இயேசு கதவை தட்டுறாராம். மகனே வாசற்படியில் நின்று கதவை தட்டுற மகனே திறப்பையா. இல்ல ஆண்டவரே, நெட்டு கொஞ்சம் ஸ்லோ ஆகுது ஆண்டவரே, சுத்தினே இருக்குது ஆண்டவரே. ஆனா மார்த்தாள் வாசல்லையே பார்த்துட்டு இருந்தா. ஐயோ நாங்க ஒரு அனாதை விதவை, 2 பேரும் கல்யாணம் ஆகல, என் பிள்ளை எல்லாம் வச்சுட்டு தனியா கிடக்கிறோம், தம்பியை வச்சுக்கிட்டு எங்க வீட்டுக்கு யாராவது வருவாங்களா? இயேசு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னைக்கு பாருங்க, யார் யாரோ வரணும்னு நினைக்கிறேங்க. ஒரு அம்மா என்கிட்ட அழுதுனே சொல்லுது, தங்கச்சி வீட்டு வரைக்கும் வந்துக்கிறான், என் வீட்டுக்கு வராத போயிட்டாயா. அவன் வந்தா என்ன நடந்திருக்கும் உனக்கு? தம்பி வரணும், தங்கச்சி வரணும், அக்கா வரணும், மாமா வரணும், சித்தப்பா வரணும், பார்க்கணும், நான் வாங்கியிருக்கிறத பார்க்கணும், ஏசியை பார்க்கணும், வெங்காயத்தை எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தான் வரணும். அவங்க ஆமேன். குடிச்சிலேருந்து ஆசைப்பட மாட்டேன் பாருங்க, குடிச்சிலேருந்து ஆசைப்படுவோம், எல்லாம் வரணும்டா. ஆமேன் சொல்லுங்க. எல்லாரும் வரணும்னு ஆசைப்படுறோம், ஏசு வரணும்னு ஆசைப்படணும். வருஷம் வருஷம் ஒரு பொருள் வாங்குறதுல நமக்கு சந்தோஷம் எல்லாருக்குமே. நான் வாங்கணும்னு சொல்றேன், எல்லா பொருட்களா ஃப்ரிட்ஜ் கிட்ஜி அதுன்னு வாங்கணும். நான் சொல்றேன், இதை விட ஏசு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? இயேசு உங்க வீட்டுக்குள்ள இருந்தா வசனத்துல பேசிக்கிட்டே இருப்பாருங்க. வியாதி நேரத்துல பேசுவாரு, தோல்வி நேரத்துல பேசுவாரு, ஆபத்து நேரத்துல பேசுவாரு, விபத்து நேரத்துல பேசுவார். அவர் பேசிக்கொண்டே இருப்பார். அவர் பேசுவாரானால் வாழ்க்கையில ஜெயம் பெற்ற ஒரு மனுஷனாய் வாழ்வாய். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு வீட்டில் இருந்தா அற்புதங்கள் நடக்குங்க. மரித்து போன நிலைகள்லாம் உயிரடையும். எத்தனை பேர் நம்புறீங்க?
இந்த வீட்டில் அவளுக்கு தெரிஞ்சா தெரியல, தெரியாமலே தெரியல, தன் சகோதரன் வியாதிப்பட்டு செத்து போயிடுவான்றது அவளுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனால் தற்செயலா இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். நடந்தது என்ன தெரியுமா? அவர் வீட்டில் இருந்ததனால் மரித்து போனது உயிரடைந்தது. நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இயேசு உங்க வீட்டில் இருப்பாரானால் உன்னுடைய மரித்து போன ஜெப வாழ்க்கை உயிரடையும். இயேசு இருப்பாரானால் உன்னுடைய மரித்து போன ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரடையும். இயேசு உன் வீட்டில் இருப்பாரானால் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயிரடைய பண்ணுவார். எதெல்லாம் செத்து போச்சு நீ நினைச்சியோ அதெல்லாம் கர்த்தர் உயிரோட. லாசருவே வெளியே வா. எப்ப இருந்தது தெரியுமா? வீட்டுக்குள்ள இயேசு இருந்தார். உங்க வீட்டில் இயேசு இருக்கிறாரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில வீடுகளுக்குள்ள போறதுக்கே பயமா இருக்குது. ஏன்னா வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா நடிகர் படம் ஒட்டி வச்சுக்கிறான் கிறிஸ்துவ வீட்டில். இந்த பீரோவில் அஜித் ஒட்டிங்கிறான், இங்க இதை ஒட்டினுக்கிறான். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஏசில ஒட்டி வச்சிருக்கிறான் நடிகர் படம் ஒரு வீட்டில். ஐயா, நம்ம வீட்டில் இயேசு இருக்கணும் ஐயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? லாசரு வெளியே வந்ததுக்கு காரணம் என்னன்னு, இயேசு வீட்டில் இருந்தார். ஆமென். அற்புதம் நடக்குங்க. நீங்க இன்னைக்கு தற்கால கிறிஸ்துவ அற்புதத்தை நம்புவதில்லை. ஏன்? இந்த அனுபவம் ஒண்ணு கூட உங்களுக்கு வரல பாருங்க. இயேசு வீட்டில் இருந்தால் ஆமென், உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். சிலர்லாம் வியாக்கியானம் பேசத்தான் கேட்டிருக்கேன். பாஸ்டர் இயேசு வீட்டில் இருக்கிறார், இயேசு வீட்டில் இருக்கிறான்னு சொல்லிட்டு இயேசு வீட்டில் இருக்கிறாருன்ட்டு உட்காந்து இருந்தா சோறு கிடைக்காது பாஸ்டர். நான் உட்காந்துருக்கவே சொல்லலையே. நான் போய் உழைக்கணும் பாஸ்டர், நான் உழைச்சி சம்பாரிச்சு கொண்டு வந்தாதான் பாஸ்டர். நீ உழைப்பதற்கே இயேசு இருக்கணும்ன்றேன். ஹல்லேலூயா. முதல்ல இயேசு, அப்பா தோர்பா கைத்து கீழே கட்டில் போட்டிருக்கிறேன் பாருப்பா, இந்த கட்டில் படு, வாய்க்கு நேரம் ஒரு மாங்காய் வரும் ஏதேன் தோட்டத்தில், அப்படியே பட்டுனே சாப்பிட்டு தூங்கிடுப்பா அப்படி சொன்னாரா? இதெல்லாம் பண்படுத்தணும். அவர் வேலை செய்கிறவனை தான் அவருக்கு பிடிக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் நம்புவதில்லை. ஒன்று கூட அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்காதது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மரித்தது உயிரடையாதது காரணம் உலக ஆசீர்வாதங்கள். ஆமே, இதுக்காக ஓடி ஓடி இல்லைங்க, இயேசு உள்ள இருக்கணுங்க. நான் எப்பயும் சொல்லுவேன், இயேசு நினைச்சாருன்னா உலக ஆசீர்வாதத்தை ஒரு நிமிஷத்தில் கொடுத்துட முடியும். எத்தனை பேர் நம்புறீங்க? 5 அப்ப 2 மீன் எத்தனை பேர் கொடுத்தாரு சிஸ்டர்? எத்தனை பேர் கொடுத்தா சிஸ்டர்? 5000 புருஷர். மனைவி எத்தனை? 5000. 2 பொண்டாட்டி தான் என்ன பண்ணுவேன்? கணக்கு தப்புது. ஆமே. அப்ப நல்லா கவனிங்க. கிட்ட அவங்களுக்கு ஒரு 3 பிள்ளைங்கன்னு போடுங்க, கிட்டத்தட்ட 16000 பேர் 18000 பேருக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ஒரு நிமிஷத்துல சாப்பாடு கொடுத்துட்டாருங்க. கல்யாணம் எத்தனை பேர் பண்ணி இருக்கிறீங்க? கல்யாணம் நீங்க பண்ண கல்யாணத்தை கேட்கல, பண்ணி வச்சிருக்கிறீங்க. 1000 பேர் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு செய்த ஒரு வாரம் உன்னை சாவடிச்சிடுவோம் பாய். தெரியுமா உங்களுக்கு? ஒரு வாரம் நீங்க என்ன தெரியுமா? அந்த லிஸ்ட்டை வச்சுக்கின்னு அலையணும் பாருங்க. தொட்டி வாங்கணுவான், தண்ணி துணி வாங்கணுவான், இது வாங்கணுவான். அந்த பாய்க்கு நீங்க வேலை செஞ்சு அந்த சாயங்காலம் பிரியாணி இறக்கிறதுக்குள்ள போதும். வெறும் 1000 பேருக்கு சாப்பாடு செய்யறதுக்கு நீங்க ஒரு வேலை கேட்டரிங்ல கூட்டிங்கன்னா மட்டன் பிரியாணி 3,80,000 ரூபாய், சிக்கன் பிரியாணி 2,80,000 ரூபாய் இருந்தாதான் 1000 பேருக்கே சோறு போட முடியும். அப்பா நினைச்சாருன்னா 15,000 பேருக்கு கையை நல்லா தட்டி சொல்லுங்களேன். என்ன பாஸ்டர் சொல்ல வரீங்க? உழைப்பு உழைப்பு அதை தான் நம்புவேன். ஏசு கிறிஸ்தெல்லாம் வீட்டில் இல்ல பாஸ்டர். ஒரு நிமிஷத்தில் அவர் நினைத்தார் என்றால் 15,000 பேருக்கு ஆகாரம் கொடுப்பதற்கு. இன்னைக்கு சொல்றேன், உங்க 5 பேருக்கு அவர் ஆகாரம் தர மாட்டாரா? உங்க 3 பேருக்கு ஆகாரம் தர மாட்டாரா? ஏன்? இயேசு வீட்டில் இருப்பாரானால் நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாக வானத்தை உனக்கு திறப்பார். எத்தனை பேர் இதை நம்பி ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இருக்கணுங்க, இருக்கணுங்க. அவர் இருந்தாலே அற்புதம் தாங்க. ஒரு சகோதரி எனக்கு தெரியும் பாருங்க, எந்த நேரம் வீட்டுக்கு போனாலும் பெருமை சொல்ல அவங்க யாரோ எங்கே இருக்கிறாங்க, பெந்தகோஸ்தே விசுவாசி இல்லை. எந்த நேரம் நான் போனாலும் மிஷினரி பைபிள் படிச்சுட்டு இருப்பாங்க டைனிங் டேபிளில். நான் அவங்களை இது வரைக்கும் பைபிள் படிக்காம பார்த்ததே இல்லை. என்ன நடந்தது தெரியுமா? பையன் கனடாவுக்கு போனோம், 2 வருஷமா ட்ரை பண்றான், நடக்கவே இல்லை. ஒரு தடவை என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் கொஞ்சம் அவனுக்காக ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப போராடுறான் குழந்தை. போனோம், அந்த எக்ஸாம்ல பிரிட்டிஷ் கவுன்சில் அந்த எக்ஸாம்ல சின்ன மார்க்ல ஃபெயில் ஆயிடுறான், ஏதாவது பண்ணுங்க. அப்ப ஜெபம் பண்ணிட்டு சொன்னேன், ஏசு உங்க கூட இருக்கார் சிஸ்டர், கொஞ்சம் உங்க பையனை ஆவிக்குரிய வாழ்க்கையில டியூன் பண்ணிடுங்க, அவனை கொஞ்சம் கர்த்தரை நம்ப சொல்லுங்க, அவன் படிப்பு அறிவை நம்புறான், அதை நம்ப சொல்லிடுங்க. அவங்க என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்கன்னு தெரியல. 3 மாதத்துக்கு பிறகு நடந்தது. அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்தாங்க பாருங்க, இவனை அழைத்தார்கள். ஆமென் சொல்லுங்க. ஆனா மார்க் 2 பேரை விட இவன் கம்மியா இருந்தான். அப்போ அங்கே போய் பிரிட்டிஷ் கவுன்சில் எக்ஸாம் எழுதி இவனுக்கு விசா கிடச்சிச்சு, நீ கனடா போகலான்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் அந்த ஆஃபீஸரை கேட்குறான், என்னை விட 2 மார்க்கு கூடுதலாக எடுத்திருக்கிறாங்களே, ஒருத்தருக்கு விபத்து நடந்துச்சு, அவர் வரலன்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துட்டாரு, இன்னொருத்தருக்கு அம்மை போட்டுடுச்சு. அம்மை போட்டால் 3 வருஷத்துக்கு எந்த வெளிநாட்டுக்கு நீங்கள் போட முடியாது, ஏன்னா அந்த 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 கிருமிகள் உடம்புல இருக்கும்னுட்டு. நான் சொல்லட்டுமா, அந்த 2 பேரையும் ஓரம் கட்டிட்டு கர்த்தரை நம்பின இவனை கையை நல்லா தான் தட்டுங்களேன். நான் சொல்றேன், கர்த்தர் உன் வீட்டில் இருப்பாரானால் இன்றைக்கு அற்புதம். ஆமென் சொல்லுங்க.
உங்க வீட்டில் அற்புதம் நடக்குங்க, நீங்க வெற்றி பெறணும். ஆமே. கர்த்தர் நம்ம கூட நம்மளை சுற்றிலும் எப்பயும் இருக்கணுங்க. அவர் இல்லாத, பிரசன்னம் இல்லாத ஒரு இடத்துக்கு நீங்க போக கூடாது, ஒரு வேலை நீங்க செய்யக்கூடாது. உங்க வீட்டில் எப்போதும் கர்த்தரோட துணி துவைச்சிங்கனாலும் பாட்டு பாடிக்கினே துணி துவைக்கணும், குளிச்சாலும் பாட்டு, சமைச்சாலும் என்ன பண்ணணும் தெரியுமா, பாட்டு பாடிக்கினே. சில நேரத்தில் யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, டாய்லெட் போனால் அந்நிய பாஷை வரும் பாருங்க. டாய்லெட் உள்ள நுழைஞ்ச உடனே, நான் அப்பெல்லாம் ஆரம்ப விசுவாசியா இருந்த காலங்களில், ஆண்டவரே டாய்லெட்டுக்குள்ள போய் அந்நிய பாஷை பாருங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இது தப்பு, சிச்சின்னு பாருங்க. அப்போ ஒரு நாள் எசேக்கியா பிரான்சிஸ் சொன்னாரு, அவர் உனக்குள்ளே இருப்பாரானால் எந்த சூழ்நிலை வந்தாலும் கையை தட்டி சொல்லுங்களேன், உன்னால சும்மாவே. எசேக்கியேல் புஸ்தகம் முடியும் போது எப்படி தெரியுமா முடிப்பான்? எசேக்கியேல் 48:35 வாசிங்க. எசேக்கியேல் 48:35 வாசிங்க சிஸ்டர். சுற்றிலும் அதன் அளவு 11,000 கோலாகும். அந்நாள் முதல் அந்த நகரம் யெகோவா ஷம்மா என்று, ஐயா உன் வீடு கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார், என் வீட்டை சுற்றிலும் இருக்கிறார், என் பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிறார் என்று பெயர் பெறணும். யெகோவா ஷம்மானா என்ன அர்த்தம் சிஸ்டர்? கர்த்தர் என்னை சுற்றி, இயேசு என்னோடு இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என் உள்ளம் துள்ளுதம்மா, நன்றியால் பொங்குதம்மா. போதும் தம்பி, நல்லா கவனிங்க. யெகோவா ஷம்மாவாய் தேவன் நம்ம வீட்டை சுற்றில இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆண்டவரே, நான் சொல்றேன், இது வரைக்கும் நீங்க ஆண்டவரை நம்பாத ஒரு ஆளா இருக்கலாம், அந்நிய பாஷையை கிண்டல் பண்ண ஆளா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில கர்த்தரோட அற்புதங்களை விசுவாசிக்காத ஒரு ஆளா இருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல் 3:20 படி, இதோ வாசற்படியில், உன் வீட்டு வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், நீ என் சத்தத்தை கேட்பாயானால் நான் உன் வீட்டுக்குள்ளே வந்து உன்னோட கூட சந்தோஷமாய் புசிக்க நான் ஆவலாய் இருக்கிறேன். பிரதர், இது வரைக்கும் போனதெல்லாம் போட்டோம் பிரதர். நீ கர்த்தரை தேடாம, சபைக்கு சரியா வராம, வேதத்தை சரியா வாசிக்காம, ஜெபம் பண்ணாம, உலக ஆதாயத்துக்காக கர்த்தரை தேடின பாரு, அந்த நாட்கள்லாம் போகட்டும். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உண்மையாய் உன் இருதயத்தின் வாசலை தட்டி கொண்டிருக்கிறேன், நீ திறப்பாயானால் உன் வீட்டுக்குள்ள வந்து உன்னோட கூட உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழி நடத்த நான் வல்லமை. ஆமே. எத்தனை பேர் நம்புறீங்க? லூக்கா 24:29 வாசிங்கன்னா, அங்கே ஒரு வீட்டுக்குள்ள இயேசு போகிறார். வீட்டுக்குள்ள போய் அவர்களுக்கு அப்பத்தை பிட்டு அவங்க கையில கொடுக்கிறார். கொடுத்த போது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. என்ன பாஸ்டர் அர்த்தம்? உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் இருந்தா பெரிய வெளிப்பாடு பெற்ற மனுஷனாய் இருப்பாய். உன் குடும்பத்தை பத்தி வெளிப்பாடு, உன் பிள்ளைகளை பற்றி வெளிப்பாடு, உன் சபையை பற்றின வெளிப்பாடு. ஒரு பிள்ளை போன வாரம் போன் பண்ணி சொல்றாப்பா, நம்ம ரூப்பு போடுறோம்பா, ரூப்பு போடும்போது ஒரு பொண்ணு வந்து நின்று நம்மள ரூப்பு போட விடாத பண்ணுது, அந்த பொண்ணுக்குள்ள பிசாசு இருக்கிறத பாக்குறோம்பா. வெளிப்பாடு சொல்லுங்க. ஆமே. அல்லேலூயா. இயேசு வீட்டுக்குள்ளே இருப்பாரானால் சாதாரண கண்களாய் இருக்க மாட்டேன், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். கையை தட்டி சொல்லு, என் வீட்டுக்குள்ள இதுவரை காணாதவளை காணும்படி கண்களை திறப்பார். இதுக்கு முன்ன வேதத்தை வாசித்தது வேற, இனிமே வேத வாசிப்பது வேற, இப்போதுக்கு முன்ன ஜெபித்தது வீட்டுல வேற, இனிமே ஒரு ஜெப அபிஷேகம். ஆமே. சிலர்லாம் கண்ணை மூடினாங்கன்னா பாம்பா வருது பாருங்க. ஒரு ஆள் சொல்லுது, எரும மாடு வந்து 3 வாட்டி தலையாட்டுது பாஸ்டர், என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன கேட்டது. பூம்பும் மாடுக்காரன் வந்திருப்பான்னு சொன்னேன். ஆமா, சில ஆட்களுக்கெல்லாம் என்னன்னா கண்கள் திறக்கப்படல, ஆவிக்குரிய கண்கள் இல்ல பிரதர். நல்லா கவனிங்க. ஒரு சின்ன பிள்ளை கிட்ட வந்து பேசணும்னு ஆசைப்படுறார் சாமுவேல் கிட்ட, பெரிய ஆளு கிட்ட பேசல. எல்லாம் வேதம் தெரிந்தவன், வேத படிச்சு பைபிள் காலேஜ் முடிச்சிட்டு வந்தான் ஏலி. அவங்கிட்ட என்ன பண்ணல? ஏன்? அவன் கர்த்தரோட அற்புதத்தையும் நம்புவதில்லை. கர்த்தர் தான் கூட யெகோவா ஷம்மா இருக்கணும்ன்றதை விரும்பல. தான் வீட்டுக்குள்ள பிள்ளைகளுடைய வளர்ப்பதை கர்த்தருக்கு பயந்த பயம் இல்ல. ஆமென் சொல்லுங்க. நீங்க கர்த்தர் உங்க கூட பேச தயாரா இருக்கிறார், உன் கண்களை திறக்க தயாரா இருக்கிறார். உன்னை குறித்த தரிசனம், குடும்பத்தை குறித்த தரிசனம், வெளிப்பாடு. பக்கத்து வீட்டுக்காரன் நாளைக்கு தூக்கு மாட்டின்னு சாக போறான், விஷம் வாங்கி அந்த வச்சிருக்கிறான், அந்த பீரோல 3வது ரேக்கில் மூடி வச்சிருக்கிறான், யாருக்கும் தெரியாம. கர்த்தர் நைட்டு சொல்லணும், நாளைக்கு காலைல நீ கதவு தட்டி, அக்கா வாங்க உங்ககிட்ட பேசணும், இயேசு உன்னை நேசிக்கிறார் சொல்லிட்டு சொல்லணும். அந்த மறைச்சி வச்சிருக்கிறீங்களேக்கா, அந்த விஷத்தை எடுத்து வெளியே போடுங்கக்கா, நீங்க நல்லா வாழ்வீங்கக்கா, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். நீ சொல்லுவாயானா கர்த்தர் உன் வீட்டுக்குள்ள உன் கண்களை. ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த அபிஷேகம் என் மேல வரப்போகுது? எப்ப பாஸ்டர் இதெல்லாம் வரும்? கர்த்தர் வீட்டுக்குள்ளே வருவாரானால். இன்னைக்கு கதவை தரங்களேன், உங்க இருதய போதும் பிரதர். உலகத்துக்காக ஓடி ஓடி மணி 50 வயசாகுது, இது வரைக்கும் ஒரு 5 லட்சம் முழுசா சேர்க்க முடியல. நம்ம உழைப்ப நம்புற வரைக்கும் ஒண்ணு இருக்காது, நம்மளுடைய அறிவை நம்புற வரைக்கும் மண்ணு மேல கட்டாத உங்க வீட்டை.
மண்ணாகி உன் மேல கட்டாத, அவர் மேல காண்பாயானால் நான் சொல்றேன், வீட்டுக்குள்ளே கர்த்தர் ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல வெளிப்பாடுகளை. ஆமென். திரும்பி ஆதியாகமம் 18:10 வாசிமா. 18:10 வாசி ஆதியாகமம். போதும் மகளே. இரண்டாவது, கர்த்தர் மாத்திரம் வீட்டில் இல்லை சிஸ்டர், வாக்கு தத்தையாக வார்த்தை வீட்டில் இருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? என் வீட்டுக்குள்ள கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் வார்த்தை இருக்கணும். ஆமேனா? அல்லேலூயாவா? என்ன சிஸ்டர் பிள்ளை இப்படி படிக்கவே மாட்டேங்குது, கொஞ்சம் டல்லா இருக்குது, என்ன அப்படி கொஞ்சம் மூக்கொழிங்க, ரொம்ப பார்க்க வேண்டியதானே? இல்லைங்க, இவன் பெரிய தீர்க்கதரிசியா மாற போறான். சொல்லுங்க, உன் வல்லமையான ஊழியக்காரனா மாற போறான். என்ன சொல்ற? இவனை குறித்து வாக்கு தத்தம் என் கரத்தில, என் வீட்டில என் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன சிஸ்டர், உங்க வீட்டுக்கார கொஞ்சம் சரி பண்ண கூடாதா சிஸ்டர்? அவர் அப்படியே கோகாரா இருக்கிறார், இப்படி இருக்கிறாரு. இல்ல இல்ல, அந்த ஆள் பெரிய அளவுல கர்த்தருக்காக பயன்பட. எப்படி சொல்றீங்க? என்கிட்ட கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். ஐயா, வாக்கு தத்தம் கொடுத்தவன் நிச்சயமா ஆசீர்வதிக்கப்படுவான், சொன்னதை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? இங்கே வாக்கு தத்தம் அவருடைய வீட்டில் இருந்தது. நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானால் அந்த இடத்துல இருள் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை வந்ததுன்னா இருளையும் வெளிச்சத்தையும் என்ன பண்ணாரு? வெவ்வேறாக பிரித்து விட்டார். இருள் விலகி வெளிச்சம். ஆமென். யோவான் 1:1-9 வாசிங்கன்னா, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற வெளிச்சம் அந்த வெளிச்சம். சிஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் பேசுறார், உன் வீட்டுக்குள்ள இருக்கிற இருள் போணுமா? உன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய போராட்டம் வெளியே போணுமா? கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். எத்தனை ஆமென் சொல்லுங்க. அதனால போய் கடகடன் அலிஸ்டோல ஒரு போர்டு வாங்கி அந்த மாற்றாதீங்க. நான் அந்த வார்த்தையை சொல்ல. நிறைய பேருக்கு என்னன்னா, வீட்டில் நோஞ்சவொன்னு இது கிறிஸ்டின் வீடுன்னு கண்டுபிடிக்கணும்னு பீரோ கீரோ டிவியில கூட ஒரு ஆள் ஒட்டி வச்சிருக்கான், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆனா கீழே சீரியல் ஓடிங்குது. நான் ஒரு ஸ்டிக்கர் போட 101 சங்கீதம் 2 வசனம், தீங்கான காரியத்தை என் கண்முன், அது டிவியில் இனிமேல் ஒட்டக்கூடாது, போனில் ஒட்டி உன்ன மேலே அந்த ஸ்பீக்கருக்கு கீழே என்ன பண்ணோம், சின்ன ஸ்டிக்கர் ஒன்று யாருன்னா உதவி செஞ்சீங்கன்னா, காசு கொடுத்தீங்கன்னா, தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன்னு போனில் ஒட்டிடணும். ஆமேன்னு சொல்லுங்க. அதே போனில் தான் இயேசுநாதரையும் பார்க்குறோம், பாட்டியும் கேட்குறோம். அதே போனில் தான் பிசா. இந்த போன் தாங்க சத்தியமாக என் வாழ்க்கை கெடுத்துது அப்படின்னு நீங்கள் சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? இந்த ஃபோன் வந்ததுலேருந்து அதுக்கு முன்னே 3 வாட்டியாவது பைபிள் படிப்பேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, வருஷத்துக்கு 3 தடவை பைபிள். இப்போ ஒரு தடவை படிக்கிறதுக்குள்ளே பெனாஞ்சி எடுத்து ஐயோன்னு ஆகிப்போகுது. ஏன்? இந்த போனு 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 போனு. பாஸ்டர் ஸ்டேட்டஸை பார்த்தீங்களா? நான் ஏன் ஸ்டேட்டஸை பார்க்குறேன்? இந்த குழந்தைங்க பிறந்த நாள் என் கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கினவங்க யாராவது போட்டோ இருந்ததுன்னா சரி, அவங்க சந்தோஷப்படுவாங்க. என்னன்னு பாஸ்டர் நம்மளை நினச்சி என்ன பண்ணியிருக்கிறாரு, அதுக்காக வைக்கிறது தானே கண்டி. ஆனால் இந்த ஃபோன் வந்த உடனே என்ன ஆகி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, தேவ வார்த்தையும் வாக்கு தத்தமும் குறைஞ்சு போச்சு வீட்டுக்குள்ள. ஆமேன்னு சொல்லுங்க. தேவன் பேசுற சத்தம் குறைஞ்சு போச்சு வீட்டுக்குள்ள. இன்னைக்கு நான் தாழ்மையா சொல்றேன், நம்ம வீட்டுக்குள்ள இருளெல்லாம் விலகணும். ஆமேன். நிறைய குடும்பங்கள் பாருங்க, ஆலயத்துக்கு வந்து இருள் இருக்கிறாங்க பாருங்க. வீட்டுக்குள்ள குடிப்பழக்கம் உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க, ரகசிய பாவம் செய்யறவங்க இருக்காங்க, பிள்ளைகள் வாழ்க்கையில ஒழுக்கக்கேடு இருக்குது. தேவ வார்த்தை வெளிப்படுவதற்கு ஏதுவல்லாத வீடா இருக்குது சிஸ்டர். நிறைய வீட்டில் தேவனால பேச முடியல, அவங்களோட இடைப்பட முடியல. ஆபிரகாமுடைய வீட்டில் சொன்ன வாக்கு தத்தம் செத்து போன மரித்து போன நிலையில இருக்கிறவன் உயிர்ப்பிக்கிற வாக்கு தத்தங்கள் அந்த வீட்டுக்குள்ள கிடைக்கல. காரணம், ஏதுவல்லாத வீடா இருக்கிறது. ரகசிய பாவங்கள் இருக்குது, குடி இருக்குது, எப்ப பாரு இச்சை இச்சை இச்சை. இதுதான் வாழ்க்கை சிலருக்கு. இல்ல சிஸ்டர், கர்த்தர் பேசுறாரு இன்னைக்கு. நாம என்ன சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. இயேசு சொன்னார் மத்தேயு 10 நீங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அந்த வீட்டை நீங்க முதல்ல ஆசீர்வதிங்கப்பா. அந்த வீட்டில் பாத்திரவான் இருப்பானால் அந்த வீட்டில் நீங்க சொன்ன ஆசீர்வாத வார்த்தைகள் எல்லாம் அந்த வீட்டில் என்ன பண்ணும்? தங்கும். அப்படின்னா என்ன பாஸ்டர்? என்ன நிமிர்ந்து பாருங்க, வசனம் எடுத்து வாசிக்க நேரம் இல்லை, டைம் ஆயிடுச்சு. அந்த வீட்டில் பாத்திரவான் இருந்தானா என்ன? வசனத்தை நேசிக்கிறவன் இருக்கணும், வசனத்துக்காக ஏங்குறவன் இருக்கணும், வசனத்துக்காக வருந்தரவர் இருக்கணும். ஐயோ அந்த சூனியமியா வருந்தரா, ஐயோ இந்த எலியா என்கிற மனுஷனுக்குள்ள வார்த்தை கர்த்தருடைய வசனம் இருக்குது. வருந்தி கேட்கறா, என் வீட்டுக்குள்ள வாரோ. உங்க வீட்டுக்குள்ள கம்ஃபர்ட்டா இல்லையா? ஒரே ஒரு 15 நாள் டைம் கொடுங்க, மேல வீடு கட்டுறேன், உங்களுக்கு தேவையான தர, நீங்க வீட்டுக்குள்ள வசனத்தோட வந்தா போதும். சில அதான் சொன்னார், உள்ள போப்பா. அந்த வீட்டை பார்த்த உடனே அட்மாஸ்பியர், பிள்ளைங்க வாழ்க்கை, அது வெட்டிக்கிற முடி, அது போட்டுக்கிற பேண்ட்டு, அவங்க மனைவி போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாலே இந்த வீடு பாத்திரமா இல்லையா நீங்க என்ன பண்ணிடலாம்? ராகாப்பை தேடி போனாங்க பாருங்க, சாரி எரிகோ கோட்டைக்குள்ள போனாங்க பாருங்க, எரிய ஊருக்குள்ள போனாங்க பாருங்க. ஊருக்குள்ள போனா எல்லாரையும் பார்க்கறாங்க.
யாருக்கிட்ட என்ன விவரம் கேட்கறதுன்னு தெரியலையேன்னு பார்த்தா ஒரு பொண்ணு ஸ்வெட்டர் வித்துன்னு வரா. அந்த சரித்திரம் ஒரு நாள் சொல்றேன். ஸ்வெட்டர் வித்துன்னு வரா. ஸ்வெட்டர் ஸ்வெட்டர் ஸ்வெட்டர். பார்த்தா ராகா பேசி தொழிலை விட்டு பல வருஷம் ஆச்சு. ரட்சிக்கப்பட்ட உடனே இயேசுவை கேள்விப்பட்ட உடனே ஸ்வெட்டர் விற்கிற மூஞ்ச பார்த்தா பாருங்க. போனது யார் தெரியுமா? காலேப்பும் பெனகாசும் போனாங்க. 2 பேரும் டேய் நம்பால் மூஞ்சி மாதிரி இருக்குதுடா, அம்மா இங்க வா, நாங்கள் தேசத்தை வேவு பார்க்க வந்து. ஐயோ இங்கே பேசாதீங்க, வாங்க வாங்க வாங்க, என் வீடு அலங்க. ஏன் அங்கே இருக்குது? என்னை எல்லாம் சேர்ந்து திருத்திட்டானுங்க, மேலே இருக்கிற வாங்க. முகத்தை பார்த்தவொன்னா அந்த வீட்டில் தங்கறதுக்கு பாத்திரம் சொல்ல மாட்டீங்க நான் பேசுறத. ஆமேன்னு சொல்லுங்க. வீட்டுக்குள்ள போனாலே நீ பார்க்கணும், அந்த வீட்டில் பாத்திரவான் இருக்கிறானா, இல்ல குடிகாரன் இருக்கிறானா, ரகசிய பாவம் செய்யறவன் இருக்கிறானா, இல்ல பாஸ்டர் போனவன டிவி சீரியல் போடுறவன் இருக்கிறான். பார்த்துட்டு ஒரு வேளை பாத்திரவானா இருப்பீரானால் அந்த வீட்டை ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வதிச்சிட்டா அந்த வீடு என்னவாயிடும்? ஆசீர்வதிக்கப்படும். ஒருவேளை பாத்திரவான் இல்லைன்னா நீ ஆசீர்வாதத்தை கூறு, உன் பின்னாடியே அந்த ஆசீர்வாதம் வந்து உனக்கு தங்கிடும். தீர்க்கதரிசி என்ன நாமத்தை நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் அது ஐயா யார் வேலை தெரியுமா? கர்த்தருடைய ஊழியக்காரனை ஏற்றுக்க முடியும். நான் அடிக்கடி சொல்லுவேன், யார் தெரியுமா கர்த்தருடைய ஊழியக்காரன் வீட்டுக்கு வரணும், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் வீட்டுக்கு வரணும் விரும்புவா? வார்த்தை எவன் கையில் இருக்கிறதோ, இந்த ஆள் வந்து ஒரு வார்த்தை சொன்னா போதும், இந்த ஆள் வந்து ஜெபிச்சா போதும், இந்த ஆள் வந்து நின்னா போதும். ஏங்க நான் தாழ்மையா சொல்றேங்க. இந்த இடத்துல எத்தனையோ பிள்ளைகள் திருமணமாகி பல நாட்கள் பிள்ளை இல்லாமல் பல வருஷம் வந்தவங்களுக்கு ஒரு வார்த்தை போமா, அடுத்த வருஷம் கல்யாணம் ஆகி அடுத்த வருஷம் குழந்தையோட வருவேன். எத்தனை பேர் கருத்தரிச்சிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் வீடு கட்டியிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு தெரியுமா? யாரு? நான் இல்ல, கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் சொல்றாரு, வீட்டுக்குள்ள நீ போப்பா, என் சார்பா நீ போப்பா, என் சார்பில் நீ போய் அங்க சொல்லு, அந்த வீடை நான் ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ராகாபுடைய வீட்டுக்கு ஏங்க அவங்க 2 பேரும் அமிச்சாரு? அவளுக்கு கர்த்தருடைய பிள்ளைன்னு தெரியும். சாரிபாத்துல எத்தனையோ விதவைகள் இருந்தார்கள். ஏன் எலியாவை அமிச்சாரு அந்த வீட்டுக்கு தெரியுமா? அவ போய் ஐயோ ரொட்டி சுட்டுன்னு வான்னு அவ சொல்றா. நிச்சயமா சொல்ற, உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு சொல்ற, ஒரு பிடிமா ஒரு பிடி. அவ கர்த்தர் அறிஞ்சு வார்த்தை அறிஞ்சவ. 1000 குஷ்டரோகிகள் சீரியாவில் இருந்தாங்க. ஏன் அந்த ஒரு குஷ்டரோகியை மாத்திரம் நாகமான் கிட்ட அமிச்சார் தெரியுமா? அந்த மனுஷன் வேலை செய்யற தம்மா துண்டு 8 வயசு பொண்ணு சொல்லுது, இஸ்ரவேலின் தேவன் கிட்ட போனினா ஒரு அற்புதம் நடக்கும் என்று. யார் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறார்களோ அவர்கள் வீட்டிலே கர்த்தர் இருப்பார். நான் பேசுறது புரியுதா உங்களுக்கு? இதுனா 8 வயசு பொண்ணு அடிமையா வந்தது. அவன் பாருங்க, அந்த வயசு பொண்ணு நம்பி சீரியாவுடைய ராஜா கிட்ட நிருபம் வாங்கி இஸ்ரவேலுக்கு வரானா, அவன் கர்த்தர் வார்த்தையை எவ்வளவு நேசிச்சிருப்பான்ல, அவன் கர்த்தர் வார்த்தையை எவ்வளவு நம்பி இருப்பான்ல. பிரதர், இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் வார்த்தையை நேசிக்கணும். சிலர்லாம் பாஸ்டர் வீட்டுக்கு வந்தாலே பிடிக்காது பாருங்க. நம்பர் 1 காணிக்க கொடுக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இங்க யாரும் அப்படி இல்லை. யூடியூப்ல கேட்கறவனுக்கு சொல்றேன் நான். ஆமேன்னு சொல்லுங்க. நம்பர் 2, இந்த ஆள் வந்து தரிசனம் கிரிசனம் அது இது ஏதாவது சொப்பனம் கிப்பனம் வெளிப்பாட்டுன்னு சொல்லிட்டு போயிடுவான். சண்டை வந்து எனக்கு ஏன் பொண்டாட்டிக்கும். அதனால இந்த ஆள் வராத வரைக்கும் சேப்பு. வருஷத்துல ஒரு நாள் வந்தானா வரட்டும், வராட்டினா போட்டோம். ஆமேன்னு சொல். கர்த்தரை பிடிக்கும், ஊழியனை பிடிக்காது பல பேருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவ வருந்தி கூப்பிட்டா, ஐயோ என் வீட்டில் வந்து தங்குங்க. என்ன நடந்தது தெரியுமா? அற்புதங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்பின வாழ்க்கையில நெடு நாட்களாய் நடக்காதது குழந்தையை கர்த்தர் கொடுத்தாராமே. நான் சொல்றேன், வார்த்தைகள் வெளிச்சத்தை கொண்டு வரும். உலகத்தில் எதையும் நம்பாதீங்க, தேவ வார்த்தையை நம்புங்க. மனுஷன் அப்பத்தினேலே மாத்திரம் அல்ல. 100க்கு அதிபதி சொல்றான், ஒரு வார்த்தை சொல்லுங்க தாவே, என் வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான். இந்த வார்த்தை என் வீட்டுக்குள்ள வந்துட்டா போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவான். நான் இன்னைக்கு சொல்லட்டுமா, தேவ வார்த்தை உங்க வீட்டுக்குள்ள இருந்தா எல்லாமே சொஸ்தமாயிடும். வார்த்தை தங்கும், ஆசீர்வாதம் தங்கும். ஆபிரகாமுடைய வீட்டிலே முதல்ல கர்த்தர் இருந்தார். 2வது யார் இருந்தா தெரியுமா? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஐயா உன் வீடு வார்த்தையில நம்பி இருக்கணும். சண்டை போட்டா கூட பொண்டாட்டிக்கிட்ட என்ன தெரியுமா பண்ட போடணும்? சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் கூடியிருப்பதை பார்க்கலாம். வனாந்தரத்தில் போய் தொங்கியிருப்பது நலம்னு எழுதியிருக்குதுமா, அப்படி சண்டை பண்ண பாருங்க. அது உடனே சொல்ல பாருங்க, பேலியாளின் மனுஷனே என்னை விட்டு அகன்று போ. வசனத்தின்படியே சண்டை போடணும். நாய பேயோ குரங்கு உன்னை கட்டிக்கினதுக்கு எங்கன்னா போய் மண்ணை கட்டின்னு இருந்திருக்கலாம். விசுவாசி எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார் எனக்கு, எப்பா எது வரைக்கும் பைபிள் படிக்கணும் அப்படி தெரியுமா? வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்லாம் என்னவா மாறிடணும்? வசனமா மாறுற வரைக்கும். சண்டை போட்டா கூட என்ன பண்ணணும்? வசனத்தின்படியே சண்டை போடணும். ஏன்னா அது காம்ப்ரமைஸ் கொண்டு வந்துடும். யாருமே பஞ்சாயத்துக்கெல்லாம் 3வது ஆள்லாம் என்ன பண்ண வேண்டியது இல்லை, வர வேண்டியதே இல்லை பாருங்க. வசனம் வீட்டுக்குள்ள
எத்தனை பேர் நம்புறீங்க? அதனால தான் கர்த்தருடைய வசனத்தை துணிக்க பண்ணிக்கினே இருக்கணும். பாட்டை துணிக்க பண்ணி சின்னதாக ஒரு ஸ்பீக்கர் வாங்கிக்கணும், ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுக்கின்னு எந்த நேரம் பரிசுத்தவான்கள் பேசுறது, பாட்டு, சத்தம், அந்த பிரசன்ஸில் எப்பயாவது உங்களுக்கு தப்பான மூடு வருதா, ஒரு இச்சை வருதா, ஒரு போராட்டம் வருதா, சத்துரு ஏதோ செந்தே கொண்டு இயேசுவின் நாமத்தில் ஓடு, ஆமேன்னு சொல்லுங்க. துப்பி என்ன பண்ணா, துப்பி இயேசுவின் நாமத்தில் ஓடு நீட்டு ஒரு பாட்டை ஆன் பண்ணி, நன்றி பலி பீடம் கட்டுவோ நல்ல தேவன், அப்படி டான்ஸ் ஆடிக்கினே பண்ண சில நேரத்தில். என்ன ரமேஷ, டான்ஸ் ஆடிக்கினே என்ன பண்ணோம், பாடி பாருங்களேன், உங்களுக்கு அந்த பிரசன்னம் இருந்துக்கிட்டே இருக்கும். மூணாவது சொல்லி நான் முடிக்கிறேன். தேவனுடைய 18-14 வாசி, ஆதியாகமம் 18-14 வாசி. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றோ உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்தில் திரும்ப வருவேன். அல்லேலூயா. முதல்ல சொன்ன கர்த்தர் இருந்தார், இரண்டாவது வார்த்தை இருந்தது, மூன்றாவது தீர்க்க தரிசனம் இருந்தது. சொல்லுங்களேன், தீர்க்க தரிசனம் இருந்தது. எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய வீட்டில் தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடு வரணும். ஆமென். நிறைய பேர் வாழ்க்கையில குடும்பங்களில் எந்தவித நம்பிக்கையும் இல்லாம உலக மனிதர்கள் போலவே வாழ்கிறார்கள், உலக மனிதர்கள் போலவே பேசுறாங்க. பாருங்க, யாருக்கு தெரியும் பாஸ்டர் இது என்ன பண்ண போதோ, என் வாழ்க்கையில இருக்குமோ இருக்காதோ, நான் இருப்பனோ இருக்க மாட்டோ, செத்து போடுவனோ, இப்பெல்லாம் ஏன் பேசுற சொல்லுங்க, நீங்க ஏன் பேசுற சொல்லுங்க. தீர்க்க தரிசனத்தின் வெளிப்பாடு இல்லை. நீ இளவயதா இருக்கும்போது உன் அறையை கட்டி கொண்டு நடந்தாய், நீ முதிர் வயது ஆகும்போது உனக்கு இஷ்டமில்லாத இடத்துல நடத்தி கொண்டு போவார்கள், நீ அதனால முதிர் வயதா வரைக்கும் உயிரோடு இருப்படான்ட்டார். யாருக்கு? பேதுருக்கு. இப்ப 2 சங்கிலியில, நேத்து காலைல தான் அவங்க சகோதரனை தலைவெட்டி கொண்டுட்டாங்க. இப்ப 2 சங்கிலியில மனுஷன், இந்த மனுஷன் பிடிச்சின்னு கட்டி போட்டு தூங்கி நின்று இருக்கிறார். நம்மளா இருந்தா என்ன இருப்பான்னு கேட்டீங்கன்னா, அந்த சங்கிலியே செத்துட்டு இருப்போம். ஆமாவா இல்லையா? ஏன்னா தலை வெட்டுறதை கண்ணுக்கு நேரம் பார்த்துட்டு வந்து ஜெயிலில் இருக்கிறார். நாளைக்கு விடிஞ்சா பேதுருவின் தலை வெட்டப்படும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு சிஸ்டர். ஆனால் அந்த மனுஷன் படுத்து தூங்கினுக்கிறார் நிம்மதியா. எப்படி தூங்கினாராம், வந்து வெளாவிலே அடிக்கிறான். சி எழுந்துரு, எவ்வளவு நேரம் பேதுன்னு கூப்பிட்டுருப்பான்னு நினைக்கிறேன், தேவ தூதுன்னு. எழுந்திருக்கவே இல்லை பாருங்க. வேளா என்னடா துணிலாம் விழுந்து கிடக்குது, தூங்கின்னு இருக்கிற, எடுத்து கட்டு துணியை, முதல்ல கட்டு, கட்டு, செருப்பு எங்க விட்ட, செருப்பை போடு. நான் யோசிச்சேன், நாளைக்கு சாவ போறவனுக்கு அவனுக்கு தூக்கம் வருமா? ஒண்ணு இருக்குது, அவன் வாழ்க்கையில தீர்க்க தரிசனம் இருக்கு, அவன் வாழ்க்கையில கர்த்தர் சொன்ன வார்த்தை இருக்குது. முதிர் வயது ஆகிற வரைக்கும் உன்னை யாரும் தொட முடியாது. இன்னைக்கு ஏன் உலக மனுஷன் மாதிரி பேசுறோம்? நம்ம வீட்டுக்குள்ள பாருங்களேன், ஏதாவது தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை வெளிப்படுதா? இல்ல நீ 90 வயசு வரைக்கும் இருப்ப சாரா, ஆமேன்னு சொல்லுங்க. இல்லையா நீ 175 இருப்ப அவரகாமே, இப்படி பேசிக்கிறோமா நம்ம? நாமோ ஏதாகுமோ இப்போ எல்லாத்தையும் எழுதி வச்சிடறேன், இப்பயே பண்ணிடுறேன். ஒரு வேலை நான் செத்துட்டேன்னா பாஸ்டர் நீங்க பாத்துங்க பாஸ்டர் இருந்தது. அப்போ உன்னை பத்தி உனக்கு தீர்க்க தரிசனமே இல்லையா? சொல்ல மாட்டீங்க. ஏன் தம்பி காதை நோன்ற? இல்ல பாஸ்டர் எனக்கு தீர்க்க தரிசனம் இருக்குதுன்றான். ஆமேன்னு சொல்லுங்களேன். நல்லா கவனிங்க. ஏன் அவங்க வீட்டில் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வீட்டிலும் சரி தீர்க்க தரிசனம் மீது நம்பிக்கை கிடையாது. சாரால் மாதிரி வீக சக்தி அடைஞ்சிட்டாங்க. ஏன்? நீண்ட நாள் ஆயிடுச்சு பாஸ்டர், கர்த்தர் சொன்னது எதுவுமே நிறைவேறல. உனக்கான நேரத்தை கர்த்தர் வச்சிருக்கிறா. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. சிலர்லாம் சொல்றாங்க பழைய ஏற்பாட்டோட தீர்க்க தரிசனம் முடிஞ்சிடுச்சு பாஸ்டர், அப்போஸ்தல நாட்கள்ல பரிசுத்தமா வாழ்ந்தாங்க, உண்மையா வாழ்ந்தாங்க, அதனால கர்த்தர் பேச. இப்போ பாஸ்டர் இப்பவும் கர்த்தர் பேசுறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 14:1 வேதம் சொல்லுது, தீர்க்க தரிசனத்தை நம்புங்கள். எதை நம்பணும் ஒரு விசுவாசியே? வாசி அந்த வசனம் வாசி. 1 கொரிந்தியர் 14:1, அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசனத்தை விரும்புங்கப்பா. நீங்களே ஒரு கன்க்ளூஷன் வந்துடாதீங்க, முடிவு பண்ணாதீங்க. ஆமென். ஏன் தீர்க்க தரிசனம் கிடையாது பாஸ்டர், அதெல்லாம் பழைய ஏற்பாடோட முடிஞ்சு போச்சு, அப்போஸ்தல நாட்களோட முடிஞ்சு போச்சு, அவங்களாம் பரிசுத்தமா வாழ்ந்தாங்க, தியாகமா வாழ்ந்தாங்க. நான் சொல்லட்டுமா, கழுதியை வச்சு கூட கர்த்தர் பேசுவாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? எங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆள் வச்சிருக்கிறாருங்க கர்த்தர். இன்னைக்கு நான் சொல்ற தீர்க்க தரிசனத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே வீட்டில் என்ன குறித்த தீர்க்க தரிசனம் என் வாயின் மூலமாகவே வரணும், தீர்க்க தரிசனமா கர்த்தர் பேசணும். ஆமென் சொல்லுங்க. தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் என்ன பண்ணி விடுவாங்க? நீதிமொழிகள் 29:18 சொல்லுது, சீர்கட்டு போயிடுவாங்க. தீர்க்க தரிசனம் என்ற மனிதனை வரம்பெற்றவனை தேடி ஓடுவதல்ல. பிரதர் கவுனிங்க, ஜனங்கள் இல்ல இப்ப பேசுறதே தீர்க்க தரிசனம் தான். எத்தனை பேர் நம்புறீங்க? உன் குடும்பத்தை பத்தி, உன் எதிர்காலத்தை பத்தி, பிள்ளைய பத்தி கர்த்தர் பேசிட்டு இருக்கிறான். சில ஆளுங்களுக்கு தீர்க்க தரிசனம் அரக்கோணத்தில் ஒருத்தருக்கிறாராம் பாஸ்டர், திருத்தன்ல ஒருத்தருக்கிறாராம் பாஸ்டர், அங்க ஒருத்தருக்கிறாராம் பாஸ்டர், உள்ள போட்டுக்கிற இன்னர் வேர் கலர் கூட சொல்றாராம் பாஸ்டர். அது சொல்லி என்ன பண்ண போற? ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, அப்படியே சொல்றாரு பாஸ்டர்.
என்ன பண்ண போறீங்க? சொல்லிட்டாரு. இப்போ உன் வீட்டில் முட்டை மந்திரம் இருக்குது சொல்லிட்டாரு. உன் வீட்டு வந்து எடுத்தாரா? வந்து உடைச்சாரா? வந்து உனக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரா? சவுல் மாதிரி ஆயிடாதீங்க. தீர்க்க தரிசனம் தேடி 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 ஓடி கடைசியில் பேய வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டான், அஞ்ஞானி வீட்டுக்கு போய். ஆமென் சொல்லுங்க. நான் பேசுறது புரியுதா? தீர்க்க தரிசனம் என்பது என்ன? கர்த்தர் உன்னோட தீர்க்கமாய் பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. உங்களை பத்தி உங்ககிட்ட பேசாம மத்தவங்க கிட்ட ஏங்க பேச போறாரு? எங்கேயாவது போய் செத்து போன ஆவிய, மரித்து போன ஆவிய, குறி சொல்ற ஆவியெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வந்துடாத. அது உனக்கு பெரிய போராட்டத்தை கொடுத்துரும். நிறைய பேர் தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. தீர்க்க தரிசனம்னா வரம் பெற்றவர்கிட்ட போயிடணும். அங்க இருக்கிறாராம் பாஸ்டர், இங்க இருக்கிறாராம் பாஸ்டர். அப்ப நீ யாரு? உங்க சபை என்ன சபை? நீ போற ஊழியக்காரன் என்ன ஊழியக்காரன்? உங்களை பத்தி வெளிப்பாடே வரலனா நீங்களும் கர்த்தரோட கனெக்டிங்ல இல்லன்னு அர்த்தம். உங்களுக்கும் கர்த்தருக்கும் கனெக்ஷன் சரியா இல்ல. உன்னை பத்தி கனெக்ஷனோட கர்த்தர் இல்லாதபடி உன்கிட்ட பேசுவாரு. பிரதர், உன் குடும்பத்துல என்ன நடக்க போது? நீ நீதிமானா இருந்தா யோசேப்பே பிள்ளையை தூக்கி கொண்டு ஓடுறா, ஓடினா அங்க வச்சு அவனை வள, இங்க வச்சு வள, இந்த ஊர்ல இருந்து நீதிமானா இருந்தால் பேசுவார். நான் இப்படி யோசிச்சேன். யோசேப்பை பத்தி பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தகிட்ட பேசியிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எப்பா யோசேப்புக்கு ஒரு பொண்ணை நியமிச்சு வச்சோமாப்பா, அந்த பொண்ணு இப்ப கர்ப்பமாக தெரியுமா? அவன் பக்குன்னு நினைச்சிட்டு இருப்பான். எழுந்தோடனே காலைல 5 மணிக்கே எல்லாருக்கிட்டையும் என்ன பண்ணிருப்பான்? யோசேப்பினுடைய பொண்டாட்டி கர்ப்பமாக தான், எப்படி ஆச்சின்னு தெரியலன்னு இருப்பான். உன் குடும்பத்தை பத்தி நீதிமானம் தான் உங்ககிட்ட தான் பேசுவாரு. என்ன அவன் 12ஆம் அதிகாரத்தில் சொல்றார், என் தாசனாகிய மோசே எங்கும் உண்மை உள்ளவன், அவனோட மற்றவங்க கிட்ட பேசுற மாதிரி இல்ல, முகமுகமா நான் பேசுறேன். ஐயா நீதிமான் கிட்ட பேசுவாரு, உண்மையா இருக்கிறவங்க கிட்ட பேசுவாரு. சொல்லவே மாட்டேங்கிறீங்க. ஆமே அல்லேலூயா. யோசேப்பு நீதிமானா இருந்தான். மரியாதை பத்தி அங்க பேசுறாருங்க. சொப்பனத்துல வந்து பேசுறார். குழந்தையை எங்க கொண்டு போய் வளர்க்கணும்னு பேசுறார். ஆமே. என்னாகமம் 12ஆம் அதிகாரத்துல நீங்க உண்மையா வாழும்போது ஒருபடி மேல போய் முகமுகமா பேசுறார். அல்லேலூயா. யோசேப்பு பாஸ்டர், நான் நீதிமான் இல்லை பாஸ்டர், நான் உண்மையாவும் இல்லை பாஸ்டர், நான் ஒரு சாதாரண விசுவாசி பாஸ்டர், துதிப்பேன் ஆராதிப்பேன் அப்படின்னா யோசேப்பு கிட்ட பேசுன மாதிரி பேசுவார். எப்பா தண்ணி இல்லைன்னு வருத்தப்படாத, உங்ககிட்ட இருக்கிற ஆடு மாடெல்லாம் சாகாது, நாளைக்கு காலையில யோதோ மொழியா ஒரு தண்ணி வரும், வாய்க்காலை மட்டும் நீ வெட்டுப்பா. இது ஒரு தீர்க்க தரிசனம். நான் சொல்றேன், வாழ்க்கையில என்ன நடக்குன்னு அடுத்த கட்டத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார் கர்த்தர். எத்தனை பேர் இதெல்லாம் நம்புறீங்க? சொப்பனம் தரிசனங்கள்லாம் வச்சு ஆண்டவர் பேசுறத வச்சு நீங்க ஒரு முடிவு பண்ணணும். ஆண்டவரே என் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறீங்க. எப்ப பாரு பேய் கனவு வருதா? முக்குத்துல போய் ஒரு கழுப்பை மிரிச்சிட்டு வந்துட்டியா? ஒரே பேய் கனவு பாஸ்டர். ராங் ராங் ராங். எப்ப பாரு தூக்க மாட்ட கனவு, எப்ப பாரு பாம்பு, எப்ப பாரு ஒரு பொண்ணு கிராமத்துல சொல்லும், ஐயோ நிர்வாணமா ஆடுது பாஸ்டர். என்ன ஆடுது? நான் சொல்லுவேன், தீர்க்க தரிசனம் என்ன தெரியுமா? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டு. ஒரு உற்பத்த கால திட்டத்தில் உன்னிடத்துல வருவேன், நிச்சயமாய் சாரா ஒரு நல்ல செய்திகளை கர்த்தர் பேசுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. இந்த கொர்நேலியம்னு ஒருத்தன் வரலாம் பாருங்களேன். அவன் சாதாரண ஒரு அவ்விசுவாசி கூட இல்லைங்க, அவன் ரட்சிக்கப்பட்டவனே இல்லைங்க. ஆனா தேவன் யாருன்னே தெரியும் நம்பின்னு தான் பாருங்க. தேவ தூதர்கள் இறங்கி வந்து பேசினாங்களாம். இங்க ஒரு சகோதரி இருக்காங்க, பேர் சொல்ல விரும்பல. என்ன வந்து முதல்ல பார்த்தது அவங்க சொல்லும்போது என்ன தெரியும்? ஃபர்ஸ்ட் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்து, பாஸ்டர் தேவ தூதர்கள் வந்து என்கிட்ட நேரடியா பேசுவாங்க பாஸ்டர். எனக்கே இது வரைக்கும் அந்த அனுபவம் இல்லை. நீங்க நினைச்சீங்களா இதெல்லாம் சும்மா கதை விடுறாரு, ரீல் அடிச்சு விடுறாரு, சொன்னவங்க நிக்க மைக் பிடிச்சி பேச சொல்லட்டுமா? இங்க உட்காந்துங்கிறாங்க, தேவ தூதன் இறங்கி பேசுறாங்க. இன்னைக்கு அந்த அனுபவங்கள் குறையல. சாரா வீட்டுக்குள்ள இருந்த அனுபவம், ஆபிரகாம் வீட்டுக்குள்ள இருந்த அனுபவம் உங்க வீட்டுக்குள்ள வரணும்னு கர்த்தர் விரும்புறார். சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இதெல்லாம் ஆபிரகாம் சாரால் வீட்டில் இருந்தது. அதனாலதான் அந்த வீடு விழவே இல்லை, நில நின்னுதுங்க. யார் பக்தியா தேவனை தேடுறாங்களோ, யார் உண்மையா அன்போட ஐக்கியத்துல, குழந்தை இல்லை சார் அவனுக்கு. ஆனா மனைவி விட்டு ஒரு நாள் கூட கூடாரத்தை வெளியே போல. நல்ல மனைவி இருக்கும் போதே நம்ம என்னென்னமோ கோலம் பண்றோம், நல்ல கணவன் இருக்கும்போது என்னென்னமோ கோலம் பண்றோம். ஆனா அந்த மனுஷனை பாருங்க, கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். இன்னொரு கூடாரத்தை காண்பித்து ஒரே ஒரு நிமிஷத்துல முடிக்கிறேன். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4 இருந்து வாசி. ஆதியாகமம் 19:4. இப்ப லோத்து வீட்டுக்கு போறாங்க அந்த தூதர்கள். இங்கே நல்ல வாக்குத்தத்தை கொடுத்தாங்க, நல்ல வார்த்தையை கொடுத்தாங்க. ஏசு டங்குன்னு பரலோகத்துக்கு ஏறி போயிட்டார். 2 தூதரை வண்டி அனுப்பிடுறார். எப்பா போய் அந்த வீட்டில் போங்கப்பா, அந்த ஊருக்கு போங்கப்பா. அந்த ஊருக்கு போனா லோத்து வருந்தி கேட்கிறார், வாயன் வீட்டுக்குள்ள ரோட்லயே தங்குறோம், உன் வீட்டுக்கெல்லாம் வர மாதிரியே உன் வீடு இல்லைன்ட்டார். ஆமே. இங்கே அவன் ரொம்ப கெஞ்சி கேட்கறான். நான் ஒருத்தவன் தான் இந்த ஊர்ல கிறிஸ்துவன், எவனுமே இயேசு ஏத்துக்கல, எங்க வீட்டுக்கு வந்து அவமானப்படுத்திடாதீங்க, அவமானப்படக்கூடாதுன்னே கூட போனார்.
சவுல் கெஞ்சறான் பாருங்க சாமுவேல் கிட்ட, ஐயோ நீர் வரலன்னா ஜனங்களாம் என்னை விட்டு சிதறி போயிடுவாங்க, வாங்க ஜனத்துக்காவது வாங்க. உள்ள போறாங்க. உள்ள போனா அந்த வீட்டுக்குள்ள சொல்றார் கர்த்தர், ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் வருவேன், நான் வீட்டில் இருக்கிறேன், வார்த்தை இருக்குது. இந்த வீட்டுக்குள்ள என்ன சிஸ்டர் இருக்குது? வாசிங்க வாசிங்க வாசிங்க, டைம் ஆச்சு. அவர்கள் படுக்கும் முன்னே சோதம் பட்டத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் உள்ள ஜனங்களை அனைவரும் 4 திசையிலிருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோட்டை கூப்பிட்டு, ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்கள் எங்களிடத்தில் கொண்டு வா என்றார்கள். அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து மார்ல அடிச்சுக்கிட்டான். தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவள் எடுத்து, ஐயோ சகோதரரே, இந்த அக்கிரமம் ஓரின சேர்க்கை. தூதர்கள் ரொம்ப அழகா இருந்தாங்க. அந்த அழகான தூதரை பார்த்துட்டு ஆச்சரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 8 வயசுல இருந்து 80 வயசு கிழமை வரைக்கும் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். அந்த தூதர்களோட இன்னைக்கு ராத்திரி நாங்க ஒன்னா சேரணும் வா. ஒரு வீட்டில் என்ன இருந்தது தெரியுமா? கர்த்தர் இருந்தா. ஒரு வீட்டில் என்ன இருந்தது தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. ஒரு வீட்டில் என்ன இருந்தது தெரியுமா? வாக்கு தத்தம். ஒரு வீட்டுக்குள்ள அழுக, ஒரு வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லாததுனால அந்த வீடு, நான் சொல்றேன் மகளே மகனே, இன்னைக்கு அந்த ஐக்கியம் இல்லாத வீடு, அன்பு இல்லாத வீடு, ஒழுக்கம் இல்லாத வீடு, கீழ்ப்படிதல் ஆண்டவரை தேடாத வீட்டில் பயமும் திகிலும் கூக்குரலும் பதட்டமும் அசிங்கமும் ஆபாசமும் இருந்தது. ஐயோ அவன் சொல்றான், ஐயோ வேணாம். சின்ன பையன் வந்து கேட்கறான், சார் எப்படி இருக்குது பாருங்க, அவனை கூட்டு வா, நான் பொண்ணா இருக்கணும். சொல்றான், கல்யாணம் ஆகாத 2 பெண்கள் எனக்கு இருக்கிறாங்க, அவங்களை கொண்டு வந்து வெளியே விடுறேன், உங்க இஷ்டப்படி அவங்கள செய்யுங்க, அவங்கள மாத்திரம் வேணாம். யா அழுக நிறைஞ்ச வீடு, கூக்குரல் ஆபாச அசிங்க நிறைஞ்ச வீடியா. ஒரே பட்டணத்திலிருந்து புறப்பட்டவர்கள், ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள். ஒருவனுடைய வீட்டிலே கர்த்தர் இருக்கிறார், தேவ வார்த்தை இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது. அந்த வீட்டை ரொம்ப நேசிச்சு உள்ள இருந்தாரியா. இந்த வீட்டுக்குள்ள பயமும் திகிலும் கூக்குரலும் அழுகையும் புலம்பலும். அந்த வீட்டுக்குள்ள அடுத்து என்ன நடக்கும்? திகில், பயம் அந்த வீட்டுக்குள்ள. ஆமேன்னு சொல்லுங்க. பலர் வீட்டில் இன்னைக்கு இருக்குதுங்க ஆபாச சொப்பனம், பேய் பயமுறுத்துதல், திகில், பயம். ஆமேன். எப்ப பாரு சொப்பனெல்லாம் பார்த்தா இதான். லோத்தினுடைய வீடு அவங்க வீட்டு மாறின்னு இருக்கு. அந்த வீட்டில் முக்கியமா என்னன்னா, அன்பு இல்ல, ஐக்கியம் இல்ல, தேவனை தேடுறவங்க இல்ல, ஒரு மனதின் ஆவி வீட்டுக்குள்ள இல்ல. நீங்க நான் விசுவாசிக்கிறேன், ஆபிரகாம் வீடு அவங்க வீடு மாறணும். கர்த்தர் உலாவுகிற வீடு, கர்த்தர் தன் வார்த்தை கொண்டு பேசுகிற வீடு, கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் இருக்கிற வீடு. கண்களை மூடலாமா? இதை ரொம்ப விளக்கனா ரொம்ப ஆபாசமா இருக்கும், வேணாம். நீங்க படுங்க, அப்படியே கண்களை மூடுங்க. ஆண்டவரே, என் வீடு இன்னைக்கு நான் பார்த்த ஆண்டவரே, நான் நல்ல வீட்டை உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்னே ஒண்ணு செய்யுங்கப்பா, என் வீடு ஆபிரகாம் வீடா மாறட்டையா. என் வீட்டுக்குள்ள ஆண்டவரே லோத்துனுடைய கூடாரத்தில் இருந்தது போல முறுமுறுப்புகள் வேண்டாம், பயம் திகில் ஆபாச அசுத்தங்கள் வேண்டாம். என் வீட்டை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே, என் வீட்டை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. என் வீட்டை சுற்றி நீங்க இருக்கணும்பா, என் பிள்ளைகளை சுற்றி நீங்க இருக்கணும்பா, என் குடும்பத்தை சுற்றி நீங்க இருக்கணும் தகப்பனே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே, என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. மாறாமலே மாறாமலே உடன் இருந்தி, உடன் இருக்கணுமே, விலகாமலே நடத்தி வந்தே, மாறாமலே உடன் இருந்தே, விலகாமலே நடத்தி வந்தே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வில் அதிசயமானவரே. ஹே ஹே ரே மோஹோ, ஆச்சரியமானவரே,